வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் 7ஆம் பாகம் 7ஆம் அத்தியாயம், ஸ்வயம்வரத்தில் அத்வைதமும் காஞ்சி ஸ்ரீமடமும். அதில் நல தமயந்தியரின் பெருமை. தமயந்திக்கு ஸ்வயம்பரம் வைத்தான் அவளுடைய பிதாவான விதர்ப்பராஜன் பீமன். இதற்கு முன்பே அவள் நிசத நாட்டரசனான நலனை பற்றி கேள்விப்பட்டு அவன் மீது பிரியம் கொண்டிருந்தாள். நலனும் தமயந்தியை பற்றி கேள்விப்பட்டு அவள் மேல் பிரியம் கொண்டான். இருவரும் ஒருவரையொருவர் பார்த்ததில்லை. கேள்வி ஞானத்திலேயே பரஸ்பரம் ரூப சௌந்தரியத்தையும் குண சம்பத்துக்களையும் தெரிந்து கொண்டு பிரியம் கொண்டார்கள். ஓர் அன்னத்தின் மூலம் தூதும் விட்டு கொண்டார்கள். இவ்விஷயம் தெரியாமல் பீமன் தமயந்திக்கு ஸ்வயம்பரம் வைத்தான். சகல தேச ராஜாக்களும் அவளது ஒப்பில்லாத சௌந்தரியத்தை அறிந்து ஸ்வயம்பரத்திற்கு வந்தனர். பூலோகவாசிகள் மட்டுமல்ல, இந்திரன், அக்னி, யமன், வருணன் ஆகிய தேவர்களும் அவளை மணக்க விரும்பினர். ஆனால் அவர்களுக்கு இவள் நலனையே பதியாக வரித்துவிட்டது தெரியும். மகா உத்தமியான இவள் இனி பரப்புருஷர் எவரையும் அவன் தேவராஜாவாகவே இருந்தாலும் கூட கண்ணெடுத்தும் பார்க்க மாட்டாள் என்று அவர்களுக்கு தெரியும். தங்களில் ஒருத்தரை அவள் வரிக்க வேண்டுமானால் அதற்கு ஒரு வழிதான் இருந்தால் இருக்கலாம். அதாவது அவளிடம் தங்களில் ஒருவருக்கு மாலையிடுமாறு நலனே சிபாரிசு செய்தால் அவள் அதை கேட்கக்கூடும் என்று அவர்கள் எண்ணினார்கள். எனவே ஸ்வயம்பரத்திற்கு முன்பாகவே நலனிடம் அந்த தேவர்கள் வந்து எங்களுக்கு ஒரு உதவி செய்வாயா என்று கேட்டுக்கொண்டார்கள். செய்கிறேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்தான் நலன். நீ தமயந்தியிடம் தூது போக வேண்டும். எங்களில் ஒருவனுக்கு அவள் மாலையிட வேண்டுமென்று எடுத்துச் சொல்ல வேண்டும் என்றனர் தேவர்கள். இதுபோல் எங்கேயாவது கேட்டதுண்டா? நலனும் தமயந்தியும் பரஸ்பரம் பிரியம் வைத்திருந்தார்கள். ஸ்வயம்பரத்தில் அவள் தன்னையே வரிக்கப் போகிறாள் என்ற ஆவலுடனேயே நலன் நிஷித ராஜ்யத்திலிருந்து விதர்ப்பத்துக்கு வந்திருக்கிறான். அப்படிப்பட்ட நிலையில் அவள் வேறொருவனை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்று இவனே அவளை நிர்பந்தம் செய்ய வேண்டும் என்கிறார்கள். தேவர்கள் ஏன் இப்படி செய்தார்கள்? அவர்களுக்கு தமயந்தியின் பெருமை, நலனின் பெருமை இரண்டும் தெரிந்திருந்ததால்தான் இப்படி செய்தார்கள். ஒரு மனிதனிடம் வைத்த மனத்தை மாற்றி சாட்சாத் தேவேந்திரனை கூட ஸ்மரிக்காத பாதிவிரத்தியம் கொண்டவள் தமயந்தி என்று அவர்களுக்கு தெரியும். அதனால்தான் தேவர்களான தாங்களே ஸ்வயம்பரத்துக்கு போய் நின்றாலும் அவள் நரனான நலனுக்குத்தான் மாலை இடுவாள் என்றும், அப்படி ஆகாமல் செய்ய ஏதாவது வாய்ப்பு இருக்குமானால் அது அந்த நலனை விட்டே அவளிடம் தங்களுக்காக சிபாரிசு செய்ய பண்ணுவதுதான் என்றும் நினைத்தார்கள். அதேபோல் கொடுத்த வாக்கை ஒருபோதும் மீறாத சத்திய பிரதிஜன் நலன் என்பதும் அவர்களுக்கு தெரியும். அதனால்தான் நலனிடம் தங்களுக்கு உபகாரம் செய்வதாக வாக்கு பெற்றுக்கொண்டு அப்புறம் அவனையே தமயந்தியிடம் தங்களுக்காக தூது போகுமாறு கூசாமல் சொன்னார்கள். நலன் மகா உத்தமன், சத்தியசந்தன். இப்போது சத்தியத்துக்காக அவன் தன் பிரேமையையே தியாகம் செய்ய முன்வந்து விட்டான். உதவி செய்வதாக சொல்லிவிட்டு அந்த வாக்கை மீறக்கூடாது என்பதால் தேவர்கள் விருப்பப்படி தமயந்தியிடம் தூது போக முன்வந்தான். புண்ணிய ஸ்லோகர்கள், பிராத சமரணியர்கள் என்றெல்லாம் சில மகாத்மாக்கள் இருக்கிறார்கள். பிராத காலத்தில், அதாவது காலையில் துயில் எழுந்தவுடன் இந்த புண்ணிய புருஷர்களை நினைக்க வேண்டும் என்று ஆன்றோர்கள் விதித்திருக்கிறார்கள். அப்படி நினைப்பதால் அவர்களுடைய சத்தியம், தர்மம், தியாகம், சீலம் முதலிய குணங்கள் எல்லாம் நமக்கு வரும். அன்றன்றும் நம் காரியங்களை தொடங்குவதற்கு முன் அவர்களை நினைப்பதால் நாமும் வாழ்க்கை போராட்டத்துக்கு அவர்களைப் போலவே ஜெயசாலிகளாக முகம் கொடுக்கலாம். இந்த பரிசுத்தர்களையும் தார்மீகர்களையும் ஸ்மரிப்பதால் நம்முடைய தோஷங்களும் அதர்ம சிந்தையும் குறையும். தற்காலிகமாகவாவது மனசில் பயமில்லாத தீரமும் தெளிவும் சாந்தியும் பிறக்கும். இப்படி 4 புண்ணிய ஸ்லோகர்கள் இருக்கிறார்கள். அவர்களில் முதல்வன் நலன், அப்புறம் தர்மபுத்திரர், 3வது சீதாதேவி, 4வது கிருஷ்ண பரமாத்மா.
புண்ணிய ஸ்லோகோ நலோ ராஜோ, புண்ணிய ஸ்லோகோ யுதிஷ்டிரக, புண்ணிய ஸ்லோகோ ச வைதேகி, புண்ணிய ஸ்லோகோ ஜனார்த்தனக. இந்த 4 பேருக்கும் வாழ்க்கையில் உண்டான தொல்லைகள் கொஞ்ச நஞ்சமல்ல. ஆனாலும் அவர்கள் இத்தனை தொல்லைகளுக்கு நடுவிலும் தர்ம மார்க்கத்தில் இருந்து துளிக்கூட விலகாமல் இருந்து ஜெயசாலிகளாக ஆனார்கள். அவர்களை விடுகிற வேளையில் நினைப்பதால் நம் புத்தியும் கொஞ்சத்தில் கொஞ்சம் அந்த மார்க்கத்தில் பிரவர்த்திக்க ஆசைப்படும். நலன் தன்னுடைய மிகவும் பிரியமான விருப்பத்தை தியாகம் செய்து தேவர்களுக்காக தூது போக ஒப்புக்கொண்டான். தமயந்தி இருக்கிற உப்பரிகைக்கு ஏக காவல் போட்டிருந்தது. இவன் எப்படி அங்கே போக முடியும்? இந்திரன் உடனே மாயம் செய்தான். இந்திரஜாலம் என்றே சொல்கிறோம் அல்லவா? அந்த மாயா பலத்தால் தற்காலிகமாக நலனை தமயந்தி தவிர மற்றவர்கள் கண்களுக்கு தெரியாமல் அரூபமாக்கி விட்டான். நலனும் அருவமாக தமயந்தியை அடைந்தான். அவள் கண்ணுக்கு மட்டும் தென்பட்டான். இவனை பார்த்ததும் அவள் ஒரே குதூகலத்தில் ஆழ்ந்து விட்டாள். ஆனால் இவனோ தன்னுடைய சத்திய பிரமாணத்துக்கு துளி கூட தவறிழைக்காமல் அவளிடம் தேவர்களின் பெருமைகளை எல்லாம் எடுத்துச் சொல்லி என்னை விட அவர்கள் எவ்வளவோ உத்கிருஷ்டமானவர்கள், ஆகையால் இந்திரன், அக்னி, யமன், வருணன் இவர்களில் ஒருத்தரை நீ வரிப்பதுதான் ஸ்லாகியம் என்று அவர்கள் சார்பில் வாதாடினான். தமயந்தி விட்டு கொடுக்கவில்லை. நலனே சொன்னாலும் கூட பதிவிரதா தர்மத்தை ஒரு நாளும் விட முடியாது என்று அவள் சொல்லிவிட்டாள். அவனை அவள் பதியாக வரித்த பின் இன்னொருத்தரை மனத்தால் நினைத்தாலும் பதிதையாகிற மகாபாபம் வந்து சேரும் என்று தீர்மானமாக சொல்லிவிட்டாள். அவளிடம் தன் முறையீடு நிச்சயம் எடுபடாது என்று நலன் புரிந்து கொண்டு தேவர்களிடம் திரும்பி வந்தான். அவர்களுக்கும் நடந்ததெல்லாம் தெரியும். ஆனபடியால் தங்களுக்கு காரிய சித்தி ஆகாவிட்டாலும் நலன் சொன்ன வாக்கு தவறாமல் அந்தரங்க சுத்தமாக தன்னால் முடிந்த அளவு முயன்று பார்த்ததில் அவனிடம் திருப்தி கொண்டு அவனுக்கு சில வரங்களை தந்தார்கள். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. அடுத்து ஸ்வயம்பரம். ஸ்வயம்பரம் வேலை வந்தது. பல தேசத்து ராஜாக்கள் ஸ்வயம்பர மண்டபத்தில் வந்து திரண்டிருந்தனர். நலனும் வந்திருந்தான். ஒரு நலன் இல்லை, 5 நலர்கள் ஸ்வயம்பர மண்டபத்தில் பிரசன்னமாகி இருந்தார்கள். இதை பார்த்து எல்லோருக்கும் ஆச்சரியமாகிவிட்டது. 5 நலர்கள் எப்படி உண்டானார்கள்? இதுவும் தேவ மாயைதான். இந்திரன் முதலிய 4 தேவர்களும் தத்ரூபம் நலன் மாதிரியே வேஷம் போட்டுக்கொண்டு வந்து விட்டார்கள். 5 நலர்களில் யார் உண்மை நலன் என்று தமயந்தி எப்படி கண்டுகொள்வாள்? எவனோ ஒருத்தனுக்கு மாலை இடுவாள். அது நிஜ நலனாக இல்லாவிட்டால் தங்களில் ஒருவனுக்கே அதிர்ஷ்டச்சீட்டு விழுந்து விடுமல்லவா? இப்படி எண்ணி சூழ்ச்சி செய்து விட்டார்கள் தேவர்கள். முதலில் வெட்கத்தை விட்டு நலனிடம் வேண்டினார்கள். இப்போது அவன் மாதிரி உருவம் எடுத்துக்கொண்டு வேஷதாரிகளாகி விட்டார்கள். பெண்ணாசை அத்தனை பொல்லாதது. தமயந்தி ஸ்வயம்பர மண்டபத்துக்கு வந்தாள். ஒவ்வொரு ராஜகுமாரனாக தாண்டிக்கொண்டே வந்தாள். நலன் ஒருவனையே மனதில் நினைத்து கொண்டு வந்தாள். கடைசியில் பார்த்தால் ஒரு நலனுக்கு பதில் 5 நலர்கள் இருக்கிறார்கள். தமயந்தி அப்படியே திகைத்து நின்றுவிட்டாள். இவர்களுக்கிடையே துளி கூட வித்தியாசம் தெரியவில்லையே. தவறாக நிஜ நலனுக்கு மாறாக இன்னொருத்தருக்கு மாலை போட்டுவிட்டால் பாதிவரித்தியத்துக்கு தோஷம் வந்துவிடுமே என்று நடுங்கி திக்பிரமையுடன் நின்றாள். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. அடுத்து தாய்களின் தியாகம். நலனுடைய சரித்திரத்தை தமிழில் அழகான வெண்பாக்களில் புகழேந்தி புலவர் பாடியிருக்கிறார். இதற்கு மூலமாக மகாபாரதத்தில் நலோபாக்கியானம் வருகிறது. இதையே ஸ்ரீஹர்ஷர் என்ற சமஸ்கிருத கவி நைஷதம் என்ற அற்புதமான காவியமாக எழுதியிருக்கிறார். நிசத நாட்டு மன்னனான நலனின் கதையை சொல்வதால் அதற்கு நைசதம் என்று பெயர். இந்த காவியம் பண்டிதர்களுக்கெல்லாம் அருமருந்து போன்றது என்பதால் நைசதம், வித்வத், ஔஷதம் என்பார்கள். வித்வான்களுக்கு ஔஷதம் என்பதிலேயே
இன்னொரு அபிப்பிராயத்தையும் சொல்லாமல் சொன்னதாகிறது. அதாவது சாதாரண வாசகர்கள் அந்த காவியத்தை சுலபத்தில் புரிந்து கொள்ள முடியாது. அது புலவர் நடை என்கிறார்களே, அப்படிப்பட்டதில் ஆனது. தமயந்தி ஸ்வயம்பர மண்டபத்தில் நின்றபடி நிற்கட்டும். இப்போது ஸ்ரீஹர்ஷரின் கதையை கொஞ்சம் சொல்கிறேன். அவருடைய தகப்பனார் ஒரு ராஜ சதஸில் வித்வானாக இருந்தவர். ஒரு சமயம் வேறொரு ராஜ்யத்திலிருந்து ஒரு கவி இந்த சபைக்கு வந்தார். இருவருக்கும் வாத போட்டி நடந்தது. ஸ்ரீஹர்ஷரின் தகப்பனார் தோற்றுவிட்டார். மிகவும் மனமுடைந்து அவமானத்துடன் அவர் வீட்டுக்கு வந்தார். அபஜயம் அடைந்த ஏக்கத்திலேயே காலமாகிவிட்டார். அப்போது ஸ்ரீஹர்ஷர் சிறு குழந்தை. தாயார் மாமல்ல தேவிதான் குழந்தையை வளர்த்தாள். தன்னுடைய பதி வித்வத் சபையில் தோற்று போனதற்கு பரிகாரமாக புத்திரனை மகா பண்டிதனாக்க வேண்டும் என்று அவள் கங்கணம் கட்டிக்கொண்டாள். அவளுக்கு அவளுடைய பதி சிந்தாமணி என்கிற மந்திரத்தை உபதேசித்திருந்தார். அதை முறைப்படி ஜபித்து சித்தி பெற்றால் அமோகமான சரஸ்வதி கடாட்சம் உண்டாகும். இப்போது அவள் தன்னுடைய அரியா குழந்தை ஸ்ரீஹர்ஷருக்கு சிந்தாமணி மந்திரத்தை உபதேசித்தாள். எப்போது பார்த்தாலும் அதை அந்த குழந்தை ஜபித்து வருமாறு பழக்கினாள். குழந்தையானதால் அதுவும் எல்லா வேலைகளிலும் விளையாடுகிற போது கூட அந்த மந்திரத்தை உருப்போட்டு கொண்டே இருந்தது. ஆனாலும் மாமல்ல தேவிக்கோ எப்போது குழந்தைக்கு மந்திர சித்தி உண்டாகுமோ என்று கவலையாகவே இருந்தது. திடீரென்று அவளுக்கு ஒரு யோசனை தோன்றிற்று. குழந்தையின் பெருமைக்காக எந்த மகா தியாகத்தையும் செய்யக்கூடிய மாதா ஒருத்திக்குத்தான் அப்படிப்பட்ட யோசனை தோன்ற முடியும். அது என்ன யோசனை? சில மந்திரங்களை உக்கிரமான முறையில் அபியாசம் செய்வதுண்டு. இதன்படி பிரேதத்தின் மேல் உட்கார்ந்து கொண்டு ஜபித்தால் விரைவில் சித்தி உண்டாகும். இதனால்தான் இப்போது கூட சில மந்திர உபாசகர்கள் ஸ்மசானத்துக்கு போய் ஜபம் செய்கிறார்கள். சிறு குழந்தையான ஸ்ரீஹர்ஷர் மாமல்ல தேவி படுத்து கொண்டிருக்கும் போது அவள் மீது உட்கார்ந்து கொண்டு கூட பழக்க விசேஷத்தால் சிந்தாமணி மந்திரத்தை முணுமுணுத்து கொண்டே இருப்பதுண்டு. இதையொட்டித்தான் அவளுக்கு பரமதியாகமான யோசனை உண்டாயிற்று. ஒரு நாள் அவள் படுத்திருக்கையில் அவள் உடலின் மேலேறி விளையாடு கொண்டிருந்தது குழந்தை. அப்போது மந்திர ஜபத்தை அது விடவில்லை. தன் யோசனைப்படி அந்த சந்தர்ப்பத்தை விடாமல் மாமல்ல தேவி அப்போதே கழுத்தை நெரித்து கொண்டு பிராணத்தியாகம் செய்து கொண்டு விட்டாள். எப்படியாவது நம் பிள்ளை அபிவிருத்தியடைந்து சமானமில்லாத வித்யா சித்தி பெற்றால் போதும், நம் உயிர் போனாலும் போகட்டும் என்று எண்ணி இப்படி செய்துவிட்டாள். அவள் நினைத்தபடியே குழந்தை அவள் தூங்குவதாக எண்ணி அவளுடைய சவத்தின் மீது இருந்தபடி மந்திரத்தை ஜபித்து கொண்டே இருந்தது. அவள் செய்த தியாக விசேஷத்தால் அந்த குழந்தைக்கு சரஸ்வதியின் பூரண அனுகிரகமும் கிடைத்து விட்டது. நமக்கு கொடூரமாக தோன்றினாலும் கூட இந்த கதையில் ஒரு தாயாரின் தியாகமே முக்கியமானது. குழந்தையின் மேன்மைக்காக தாயார் எந்த தியாகமும் செய்வாள். தமிழ்நாட்டில் கோச்செங்கட் சோழன் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவனுக்கு கண்கள் செக்கச்செவேல் என்று இருக்கும். அதனால்தான் செங்கட்சோழன் என பெயர் வந்தது. இதற்கு காரணம் ஒரு தாயின் தியாகம்தான். இவனுடைய தாயாருக்கு பிரசவ வேதனை உண்டான போது ஆஸ்தான ஜோதிஷர் இன்னும் ஒரு முகூர்த்தத்துக்கு பிறகு மிகவும் உத்தமமான லக்னம் உண்டாவதாகவும் அப்போது பிள்ளை பிறந்தால் அது சக்கரவர்த்தியாக பிரக்யாதியுடன் விளங்கும் என்று சொன்னார். எங்கே அந்த லக்னம் வரும் முன்பே குழந்தை பிறந்து விடுமோ என்று ராணிக்கு கவலை உண்டாயிற்று. பிரசவ வேதனையில் துடித்து கொண்டு எப்போது பிள்ளை பிறந்து வேதனை தீரும் என்று எதிர்பார்ப்பதற்கு பதில் இவளோ தன் வேதனை நீண்டாலும் பரவாயில்லை, பிள்ளை அடுத்த லக்னத்திலேயே பிறக்க வேண்டும் என்று நினைத்தாள். நினைத்தது மட்டுமில்லை, தன்னையே தலைகீழாக கட்டி தொங்கவிடச் சொன்னாள். அப்படி செய்வதால் சிசு ஜனிப்பதில் காலதாமதம் உண்டாகும் என்பதால் அவ்விதமே செய்தார்கள். சகிக்க முடியாத கஷ்டத்தை அந்த தாயார் பிள்ளையின் மேன்மையை வேண்டி தானாக ஏற்றுக்கொண்டாள். அவள் விரும்பியபடியே பிரசவமும் தாமதமாயிற்று. நல்ல லக்னத்தில் குழந்தை பிறந்தது. இவளை தலைகீழாக கட்டி தொங்கவிட்டதால் குழந்தை முகமெல்லாம்
இரத்தம் குப்பென்று ஏறியிருந்தது. குறிப்பாக கண்களில் இரத்தம் கட்டி செக்கச்செவியேல் என்று ஆகிவிட்டது. அதனால்தான் அவனுக்கு கோச்செங்கன் என்றே பெயர் வைத்தார்கள். அவனும் ஜோதிஷர் சொன்னபடியே பிற்காலத்தில் புகழ்பெற்ற மாமன்னனாக விளங்கினான். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகாபெரிவாச்சரணம். இது போல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆள்கிற பட்டனையும் அழுத்திடுங்க. நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள், மகாபெரிவா மகிமை, மகாபெரிவா அருள்வாக்கு, ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர, காமாட்சி சங்கர, காமதேனு சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகாபெரிவாச்சரணம்.